சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஐயோ, வலி தாங்க முடியலையே. சுந்தரி, இதுக்கெல்லாம் உன்னை வச்சு செய்வேண்டி. இரு, என்னையா விட்டு விட்டு போக சொல்ற? இப்ப பாரு என்ன நடக்குதுன்னு. இன்னும் வரலையா சார்? இதோ வந்துட்டான். வாங்க சார். போ. போ. யுவர் ஆனர், இந்த கோர்ட்டுக்கு இன்னொரு முக்கியமான உண்மையை சொல்ல அனுமதி வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். யோ, அதான் எல்லாத்தையும் கிழிச்சு தோரணம் கட்டிட்டாங்களே ஐயா. இன்னும் என்ன புதுசா உண்மையை கண்டுபிடிச்சிருப்பாங்க? என்னவா இருக்குங்க சார்? ஒருவேளை நீங்க கண்மணியை கடத்தினதை சொல்ல போறாங்களாக்கு? ஐயோ சார், அந்த ஆளை உள்ள வைக்கிறேன்னு ஆரம்பிச்சு உங்களை உள்ள வச்சிருவாங்க போல் இருக்குதுங்க. ஜோ, பேசாம இருயா. நிம்மதியை கெடுக்கிறதுக்குன்னே நீ இருக்க. நாள் தவறாம இவங்க பண்ற ஃப்ராடுத்தனத்துக்கு நிம்மதியா இருக்க வேற ஆசைப்படுறாங்க. சொல்லுங்க. யுவர் ஆனர், சின்ன பொண்ணு காணாமல் போனதாக சொல்கிறார்கள். ஆனால் இதுவரைக்கும் அவர் தரப்பிலிருந்து யாருமே காவல்துறையிடம் புகார் கொடுக்கவே இல்லை. எஃப்ஐஆர் இல்லாமலேயே இந்த கடத்தல் வழக்கு கோர்ட் வரை வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லை யுவர் ஆனர், சின்ன பொண்ணு கடத்தப்பட்டதாக சொல்வதே உண்மையா இல்லையா என்று தெரியவில்லை. அதையும் நாம் தான் தீவிரமாக விசாரணை செய்து கண்டுபிடிக்க வேண்டியுள்ளது. நிஜமாகவே சின்ன பொண்ணு கடத்தப்பட்டாரா, இல்லை தான் கடத்தப்பட்டது போல கனவு கண்டாரா? ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்ட். எந்த ஆதாரத்தை அடிப்படையாக வைத்து என் கட்சிக்காரர் ஐயப்பன் மேல் இப்படி ஒரு பழியை போட்டார்கள் என்று தெரியவில்லை. முதலில் இந்த பொய் வழக்கில் கைதாகி சிறையில் இருக்கும் நிரபராதியான என் கட்சிக்காரர் ஐயப்பனை ஜாமீனில் விட வேண்டும் என்று இந்த கோர்ட்டை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர்.
இந்த வழக்கில் ஐயப்பன் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றத்திற்கான சரியான ஆதாரத்தை ப்ராசிக்யூஷன் தரப்பில் நிரூபிக்க தவறிய காரணத்தால் ஐயப்பனை ஜாமீனில் விட இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. கடவுளே, மேலும் இந்த வழக்கை காவல்துறையிடம் ஒப்படைக்கின்றேன். காவல்துறை இதை முழுமையாக விசாரித்து இந்த கோர்ட்டுக்கு விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு உத்தரவிடுகிறேன். இந்த வழக்கு விசாரணை 27ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்படுகிறது. இத்துடன் இந்த கோர்ட் கலைகிறது. என்னங்க? சரி சரி சரி, இவர் என்ன லத்தம்மா இது? சிரிக்க வேண்டிய நேரத்துல நான் தான் வந்துட்டேன்ல, அழாத. இல்லங்க, நான் ரொம்ப பயந்துட்டேன். நீங்க பத்திரமா வீட்டுக்கு வரணும்னு நான் வேண்டிக்கிட்டே இருந்தேங்க. நீங்க மட்டும் வரலன்னா நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். ஏய், என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்க? அப்படிலாம் பேசக்கூடாது. நீ இல்லனா நான் மட்டும் இருந்துருவேனா? அதான் வந்துட்டேன்ல, அழாத அழாத, சரியா? அம்மா, ரொம்ப நன்றிமா. நீங்க மட்டும் இல்லனா மாமாவை காப்பாத்திருக்கவே முடியாதுமா. பரவாயில்ல சுந்தரி. ரொம்ப நன்றிமா. என்ன ஐயப்பன், பரவாயில்ல விடுங்க. அம்மா, நீங்க மட்டும் இல்லனா நான் என்ன ஆயிருப்பேன்னு தெரியாதும்மா. ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன வெளியே கொண்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு எப்படி நான் நன்றி சொல்றதுன்னே தெரியலம்மா. ஐயோ, என்ன ஐயப்பன் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு? இது என் கடமை தானே. இல்லம்மா, நான் பாட்டுக்கு உள்ள போய் உக்காந்துட்டேன். நீங்களும் சுந்தரியும் பாவம் எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க.